அனைவருக்கும் வணக்கம். வித்தவுட் மெடிசன் மருந்தில்லா மருத்துவம் நோயற்ற வாழ்வு தான் எங்களோட முதல் நோக்கமே. அதாவது 2030க்குள்ளார எங்களோட அசோசியேஷன் மூலயமா நாங்கள் நினைக்கிறது என்னன்னா, வித்தவுட் மெடிசனில் மக்களை க்யூர் பண்ணுறதை எங்களோட முதல் எங்களுடைய பாரம்பரிய முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஈடுபட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, நாள்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம பக்கா சொல்யூஷன் கொடுக்க முடியும் வித்தவுட் மெடிசனில். எப்படி சார் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய தெரப்பிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கைரோப்ராட்டிக் மெத்தடு யூஸ் பண்ணுறோம், டான் தெரப்பி யூஸ் பண்ணுறோம், அதுபோக கப்பிங் தெரப்பி, பஞ்சகர்மா, இந்த மாதிரி உடல் கழிவுகளை நீக்கினாலே நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனைகள் தீந்துடும். பழைய சித்தர்களாக சொல்கிற குடல் கழிவை நீக்கினீங்கனாலே உடல் கழிவு நீங்கிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா கழிவுகளையும் நம்ம நீக்கினாலே நம்மளோடைய உடல் ஆரோக்கியம் பெறும். அந்த மாதிரி முறைப்படி நம்ம எந்த அளவு பாரம்பரிய விதத்தில் நம்ம பண்ண முடியுமோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். இதையே நாங்கள் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நோய் இல்லாத வாழ்க்கையும், அதாவது முறையற்ற வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, ஒரு சோஃபாவில் உட்கார்றதும் சரி, ஒரு வண்டியில் போகிறதும் சரி, முறையற்ற லைஃப் ஸ்டைல் இப்படின்னு ஷேக் பண்ணி உட்கார்றது. இதனால நம்மளுக்கு சயாட்டிகா ப்ராப்ளம் வருது. தென் பார்த்திங்கன்னா பேக் பெயின் வருது. ஒரு சில எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 hours 16 hours எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகும், நம்ம உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்களான்னு நிச்சயமாக இல்லை. அதுக்கான வழிமுறைகளையும் கரெக்டான ப்ராப்பரான டயட்டும் நாங்கள் தரோம். அதாவது உணவே மருந்து, மருந்தில்லாத மருத்துவம், நோயற்ற வாழ்வு, இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஒரு பிரான்ச் இங்கே நம்ம காரணம்பேட்டையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட், சூலூர் ஏர்போர்ட்டுக்கு அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது மூலிமா மக்கள் நிறையா பேர் நலம் வளம் பெறணுங்கிறது எங்களுடைய ஆசை. இதில் என்ன சார் வித்தவுட் மெடிசன் சொல்கிறீங்கன்னா, நாங்கள் உள்ள எந்த மருந்தும் கொடுக்க மாட்டோம். வெளியில் மட்டும் அப்ளை பண்ணி, அதாவது ஆயில் போட்டும், வர்மம், பாரம்பரிய முறைப்படி வர்மம், கப்பிங் தெரப்பி, அது போக இல்லாமல் கைரோப்ராட்டிக் மெத்தட், அது டான் தெரப்பி, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், சுஜோக் தெரப்பி, மெயினாக அக்குபஞ்சர். இதில் நாங்கள் எங்களால் எல்லாமே மேக்சிமம் நோய்களை சரி பண்ண முடியும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களையும் சரி பண்ண முடியுமானா 4448 வியாதிகள் இருக்குது. எல்லா நோய்களுக்குமான தீர்வும் இதில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 80% கண்டிப்பாக நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மக்களும் சப்போர்ட் பண்ணி ஃபிசிக்கலாகவும் சரி, அவங்க உணவு பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கிறாங்கன்னா, லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிறாங்கன்னா 100% அவங்களுக்கு நம்மளால் ஓரளவுக்கு குணப்படுத்தி கொண்டு வர முடியுங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கேரண்டி வாரண்டி கிடைக்குமானா கண்டிப்பாக யாருக்குமே கேரண்டி வாரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கேரண்டி வாரண்டிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. ஆனால் கண்டிப்பாக சரியான அளவு முறையில் உணவுகளும் சரியான அளவு முறையில் உடல் இயக்கமும் நம்ம உடம்புல இருந்ததுனாலே போதுமானது. அந்த உடல் இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான தெரப்பிஸ் இங்கே பண்ணோம்னா எப்பேற்பட்ட நோய்களும் கண்டிப்பாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக முதுகு வலி சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு இப்போ ஸ்கூல் குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் முதுகு வலி இருக்குது. அதையெல்லாம் தாராளமாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். மூட்டு வலி, இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸு எல்லாத்துக்கும் மூட்டு வலி இயல்பாகவே வருது. இந்த மூட்டு வலிக்கெல்லாம் வித்தவுட் மெடிசனில் நம்மளால் ரெடி பண்ண முடியும். சயாட்டிகா ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதாவது தொடை நரம்பு வாதம். இது இப்போ ஃப்ரீக்வெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வருது பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். இது எல்லாமே வித்தவுட் மெடிசனில் வர்ம தடவல் மூலிமா, வருவத்தின் மூலியமாகவும் கண்டிப்பாக நம்மளால் ரெடி பண்ண முடியும்.